語がったんだHello friends, welcome to my channel. This video is sponsored by Genreviews. Genreviews.online is one of the online portal site. Get all top and latest reviews on Genreviews. Website link added in description. Hello friends, welcome to my channel. இன்னைக்கு INSHOT ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு 3 லேயர்டு இமேஜ் வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு INSHOT ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வீடியோன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூன்னு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பிளாங்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிடணும். இப்போ இங்கே நமக்கு இப்படி தான் வரும். இதை டியூரேஷனை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நமக்கு இந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணினதுக்கப்புறம் கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இதோட சைஸை நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நம்ம 1:2 அது மாதிரி கொடுக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு அந்த பிஐபி ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் இமேஜஸில் போயிட்டு நான் இந்த இமேஜை தான் சூஸ் பண்ணுறேன். இதை இப்போது நம்ம ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணினதுக்கப்புறம் இங்கே மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணினோம் அப்படின்னா இப்படி தான் வரும். இதை வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கிறோம். எப்படின்னா சும்மா கையாலேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை சுருக்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் எந்த சைஸ் கரெக்டாக வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம க்ராப் பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்கு வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்படி கீழே டவுனில் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாஸ்க் ஆப்ஷன் வந்துடும். இதை டிக் கொடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம எங்கே வேணுனாலும் மூவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு அதே பிஐபி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வேறு எந்த இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மாஸ்க் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இது எந்த சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம இதை ஜூம் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷனை கொடுத்துடுறோம். இங்கே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு பிஇபி ஆப்ஷனுக்கு போயிட்டு வேறு எந்த இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை கொடுத்துட்டு அதையும் நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மிரர் ஆப்ஷன் வேணும்னாலும் இதை சூஸ் பண்ணி நம்ம மிரர் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இங்கே மாஸ்க் ஆப்ஷனுக்கு போயிட்டு செகண்ட் ஒன்னை சூஸ் பண்ணி இதோட சைஸை ரீசைஸ் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மாஸ்க்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணினதுக்கப்புறம் இது நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு சூப்பரான 3 லேயர்டு இமேஜ் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போது வீடியோ சேவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வந்துட்டு வீடியோஸ்குள்ளே போயிட்டு நியூன்னு எடுக்கிறோம். நியூன்னு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல வீடியோ எடிட் பண்ணி வச்சோம்ல 3 லேயரு, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட இமேஜ் வந்துடும். ஸோ இதை அப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா இங்கேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதையும் எந்த அளவுக்கு எம்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடிட் பண்ணிவிட்டு
இப்போ தான் நம்ம டியூரேஷனை செட் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே டூப்ளிகேட். இப்போ டூப்ளிகேட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் இதில் நம்ம ஆடியோவை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆடியோக்குள்ளே போயிட்டு இங்கே மியூசிக்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி எடிட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ, அங்கே போய் நம்ம எந்த ஆடியோ நமக்கு வேணுமோ அந்த ஆடியோவை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்காக எஃபெக்ட்டுக்கு போயிட்டு எஃபெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இங்கே ஸ்லோ ஜூம் அதை கொடுத்துட்டு இங்கே நம்ம வேல்யூவை குறைச்சிட்டு ஓகே கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு நம்மளோட வீடியோட எண்டு வரைக்கும் இதை கொடுத்துட்றோம். இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு சூப்பரான 3 லேயர்டு வீடியோ இமேஜ் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.